கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் காலையில் குடும்பமாக உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சிலர் பிள்ளைகளை கூப்பிட்டு பார்த்தோம், வரல பிரதர், நானே உட்காந்து கேட்டுட்ருக்கேன் பிரதர். சிலர் பிள்ளைங்களே அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்து, அம்மா நம்ம இன்றைக்கி அவங்களோட மங்கள வார்த்தையை காலையில் கேட்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் குடும்பமாக இருக்கலாம், சிலர் தனித்தனியாக இருக்கலாம், பரவாயில்ல. மொத்தத்தில் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்திற்கு இன்னைக்கு ஒரு பெரிய சமாதானம். காலையிலே எழும்பி உட்காந்து நீங்கள், ஆண்டவரே எந்த ரூட்டில் என் நிம்மதி பறிப்போச்சுன்னு எனக்கு தெரியலை, ஏன் என்னுடைய சமாதானம் எடுக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியலை, ஏதோ ஒரு யோசனை என் மனசில் ஓடிட்டே இருக்குது, எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி நான் இருக்கிறேன், மனசு ஏதோ ஒரு விதமான பயமும் பதட்டத்தோடு இருக்குது, எதனால் இந்த பதட்டம்னு எனக்கு தெரியலை என்றெல்லாம் சொல்லி நிறைய கேள்வியோடு எழும்பி உட்கார்ந்துருக்கிறீங்க. வெளியே போகணுன்னு இருக்குது, வேண்டான்னு தோணுது. இந்த நிலைமையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்டு விசுவாசத்தோடு நீங்கள் போங்க. போகிற காரியம் உங்களுக்கு அனுகூலமாக மாறும். விசுவாசத்தோடு ஆண்டவரை பிடிச்சிட்டு போங்க, கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். சரி, அப்படி ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்காரு? என்னாகமம் 6:26 இப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தம் உன் சமாதானம் பறிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய நஷ்டம், எதிர்பாராத ஒரு அடி, இந்த ரூட்டில் இப்படி ஒரு அடி வரேன்னு நான் நினைக்கவே இல்லை, இந்த பக்கத்துலேருந்து இப்படி ஒரு லாஸ் வரேன்னு நினைக்கவே இல்லை, இந்த நேரம் இப்படி ஒரு பெரிய மருத்துவ செலவு வரேன்னு நினைக்கவே இல்லை, இப்படி ஒரு கொள்ளை நோய் எங்கள் வீட்டுக்குள்ளால் வரேன்னு நான் நினைக்கவே இல்லை, எதிர்பாராததெல்லாம் வந்துட்டு அப்படின்னு கண்ணீரோடு இருந்து அதனால் நிம்மதி குலைஞ்சு போன நிலைமையில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேலே, உன் பிரச்சனையின் மேலே, உன் பிரச்சனைக்குரிய காரியத்தின் மேலே ஆண்டவர் பிரசன்னமாக்குகிறார். பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். இன்றைக்கி விசுவாச கண்கள் அப்படியே பாருங்கள். ஆண்டவருடைய கண்கள் உன் மேலே நோக்கமாக இருக்கிறதையும், ஆண்டவர் தன்னுடைய முகத்தை உன் மேலே வச்சு உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறதையும் உங்கள் விசுவாச கண்களில் பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்களும் பிரகாசம் அடைகிறது. அவர் தன்னுடைய முகத்தை யார் மேலே பிரசன்னமாக்குகிறார்களோ அவர்களுடைய முகமும் பிரகாசம் அடைகிறது. இப்போ காலையில் ரொம்ப மனவேதனையோட மனசு முகம் எல்லாம் மாறி போயிருந்து இருளடைஞ்சிருந்து இப்போ ஆண்டவருடைய வெளிச்சம் உன் மேலே விழுந்துருச்சு. இப்போது முகம் பிரகாசிக்குது. ஃப்ரெஷ்ஷாக ஜபிச்சுட்டு இந்த வசனத்தை கேட்டுட்டு ஃபெய்த்தில் போங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் நான் உன் கூட இருந்து உங்களை பாதுகாத்து நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை எனக்கு ஆசீர்வதிச்சு தருவேன். போகிற இடம் உங்களுக்கு சமாதானமான பதில். இன்றையில் சமாதானமான பதில். மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்க போகிறீங்க, சமாதானமான பதில் வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தை கட்டளையிட கடவர். அப்படின்னா என்னென்ன காரியத்தில் சம்பவத்தில் சமாதானத்தை இழந்தியோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். காலகாலத்தில் நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கலை, அதனால் காலையிலேயே எழும்பி சோதனையோட, நேற்றைக்கும் ஒரு அலையன்ஸ் வந்துச்சு, அது மிஸ் ஆகி போச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்களுக்கு பிடிக்கலை, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிக்கலை, ஏதோ ஒரு காரியம். இன்றைக்கி அந்த விஷயத்தில் சமாதானமான பதில் வரும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கடந்த நாட்களில் எவ்வளோ மருத்துவ செலவுகள் பண்ணி இன்னும் ஒரு குழந்தை இல்லை, சமாதானம் போச்சு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இலவசமாக உனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். சங்கீதம் 17:14 பரலோகத்தின் திரவியத்தை உன் கற்பத்தில் நிரப்பி புத்திர பாக்கியத்தை நல்ல திருப்தி அடைச்சி உன்னை சமாதானத்தில் நல்ல நிறுத்துவார். ஒருவேளை ஏதோ ஒரு கொள்ளை நோய், அதன் நிமித்தம் சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கா, இன்றைக்கி அந்த கொள்ளை நோயை ஆண்டவர் தொட்டு குணமாக்கி அற்புதம் செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமே. சகோதரி பூர்ணிமா, சென்னை. எனக்கு 15 வருடமாக பிசாசின் கட்டுகளினால் பாதிக்கப்பட்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து விட்டேன். என் காதில் ஏதோ ஒன்று
பேசிக்கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில் தேவனின் அன்பு ஊழியங்களுக்கு நேரில் வந்து ஜெப ஊழியரிடம் என்னுடைய நிலைமையை குறித்து சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த நிமிடமே பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றேன். ஒரு அருமையான சாட்சியை கேட்டீங்க. 15 வருஷமாக பிசாசின் கட்டுகளில் பிடிக்கப்பட்டு அதன் நிமித்தம் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, அது மட்டும் இல்லை, எப்பவும் காதில் ஏதோ பிசாசு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்குமா. எப்போ அவர்களுக்கு விடுதலை? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரு மங்கள வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க, விடுதலை. 15 வருஷ கட்டிலேருந்து விடுதலை. இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை நாள். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் நன்றி. கர்த்தர் தம்முடைய முகத்தை என் பிள்ளைகள் மேல் பிரசன்னமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் எந்தெந்த காரியத்தின் நிமித்தம், எந்த இழப்பின் நிமித்தம், எந்த நஷ்டத்தின் நிமித்தம், எந்த தோல்வியின் நிமித்தம் சமாதானத்தை பறிகொடுத்தார்களோ அந்த சம்பவத்திலே இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி என் பிள்ளைகளுக்கு இனி சமாதானம் நிலை நிற்கட்டும் சுவாமி. சமாதானத்தின் தேவன் ஜெகோவா ஷாலோம் என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே, வியாபாரத்திலே, ஊழியத்திலே நிரந்தரமாய் தங்கியிருந்து பெரிய காரியங்களை செய்யும். சமாதானத்தை கெடுத்த வியாதியிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து இன்று கண்ட இந்த கொள்ள நோயை என்னை தேடியும் காணாதபடிக்கு அற்புதம் செய்யும். சமாதானத்தை கெடுத்த தடைப்பட்டிருக்கிற திருமண காரியத்தில் தடைகளை உடைச்சி இன்றைக்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்க. சமாதானத்தை கெடுத்த ஆண்டவரே அந்த பிள்ளையின்மை என்கிற அந்த காரியம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை கெடுத்தது. ஆண்டவர் இன்றைக்கு அவர்களை பிள்ளைத்தாய்ச்சி ஆக்கி இழந்து போன சமாதானத்தை கொடுத்து என் பிள்ளைகளை சத்தியத்திலே நிலைநிறுத்தும். தொடர்ந்து எல்லா தோல்விகளும் என் பிள்ளைகளுக்கு ஜெயமாய் மாறட்டும். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளும் தாழ்மையோடு உடைய சமூகத்தில் முழந்தாள் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி இந்த வருஷம் என் பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடித்து, எல்லா நல்ல காரியங்களை செய்து முடித்து என் பிள்ளைகளுடைய இருதயத்தை மகிழ பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.